டெல்லி திகார் சிறையில் சரணடைந்தார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்த நிலையில் ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலுக்கு பின் வெளியாகி இருக்கும் கருத்து கணிப்பு வாக்கு இயந்திரங்களில் மோசடி செய்ய பயன்படுத்திய உத்தி. திகார் சிறையில் சரணடையும் முன்னர் கட்சி அலுவலகத்தில் உரையாற்றிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு இவிஎம்மில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் புரோகிராம்கள் சோதனை. நிர்வாக வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பியது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டிற்கு நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் தொடர்பான பணிகளை ஒருங்கிணைக்க 2 நோடல் அதிகாரிகள் நியமனம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் நாளான ஜூன் 4ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 42,000 போலீசார் பாதுகாப்பு. சென்னையில் மட்டும் 3,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு. அரசு பள்ளிகளின் ஹைடெக் ஆய்வகங்களுக்கு 8,209 மேற்பார்வை பணியாளர்கள் தற்காலிகமாக நியமனம். முதற்கட்ட தேர்வு நிறைவடைந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது சுங்கச்சாவடி கட்டண உயர்வு. சுங்கச்சாவடிகளுக்கான கட்டணத்தை உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கணிப்பின்படி இன்னும் அதிக இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து. கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நேற்று வெளியாகி இருக்கிறது. கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பின் அடிப்படையிலே இந்திய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மிக அதிக அளவிலே உறுப்பினர்கள் வெல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸ் கைப்பையில் இருந்து 4 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் மரம் முறிந்து மின்கம்பி மீது விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. விடுமுறை நாளை முன்னிட்டு உதகை மலை ரயிலில் பயணிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள். கழுகு பார்வை காட்சியை வெளியிட்டது தென்னக ரயில்வே. தஞ்சை மாவட்டத்தில் கோடை மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதம். 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனை. ஈரோட்டில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட இரவு உணவை உட்கொண்ட 42 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு சிகிச்சை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தடை செய்யப்பட்ட அருவிக்கு அத்துமீறி செல்லும் சுற்றுலா பயணிகள். உயிருக்கு ஆபத்தான பாதையில் அலட்சியமாக நடந்து கொள்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் பள்ளி சிறுவன் இருசக்கர வாகனத்தை ஓட்டும் வீடியோ வைரல்.
சிறார்கள் வாகனத்தை இயக்கினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற விதிமுறை அமலுக்கு வந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் ஆய்வுக்கு சென்ற நகராட்சி அலுவலர்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட விவகாரம். தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டத்தால் தேங்கி நிற்கும் குப்பைகள். மதுரையில் பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்துடன் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சந்திப்பு. ஜெயில் அனுபவம் குறித்து வரிச்சூர் செல்வத்தின் அறிவுரை கேட்ட வீடியோ வெளியாகி வைரல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் 800 மாணவர்கள் பரதம் ஆடி சாதனை. உலக சாதனைக்காக 800 முருகன் வேடமடைந்து 17 நிமிடங்கள் தொடர்ந்து பரதமாடி அசத்தல். தஞ்சை பெரிய கோயிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம். அதிக கூட்டத்தை கருத்தில் கொண்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின் பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதி. சென்னை KK நகரில் நாய் கடித்ததில் 16 வயது சிறுவன் காயம். புகாரின் அடிப்படையில் நாய் உரிமையாளர் மோகனிடம் போலீசார் விசாரணை. சென்னை மக்களை அச்சுறுத்தும் நாய்க்கடி சம்பவங்கள். மாநகராட்சி விடுத்த அறிவுறுத்தல்களை அதிகாரிகள் பின்பற்றாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ரிமல் புயல் பாதிப்பு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி. புயலுக்கு பிந்தைய நிலவரங்களை ஆய்வு செய்த நிலையில் நிவாரணம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தகவல். சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் பிரேம்சிங் தலைமையிலான SKM கட்சி 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. 32 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. அருணாச்சல பிரதேசத்தில் 2வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. 60இல் 42 தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மை வெற்றி. அருணாச்சல பிரதேச பாஜக அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்து தொண்டர்கள் கொண்டாட்டம். சிக்கிமில் மேளதாளங்கள் முழங்க SKM கட்சியினர் இனிப்புகள் வழங்கி அதீத உற்சாகம். டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த பாஜகவினர் கைது. பாஜக மாநில தலைவர் வீரேந்திர சச்தேவா உட்பட போராட்டக்காரர்களை குண்டு கட்டாய் கைது செய்த போலீசார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆந்திரா சுற்றுலாத்துறை அமைச்சர் நடிகை ரோஜா சுவாமி தரிசனம். கருத்து கணிப்பின்படி YSR காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கருடன் உரையாடிய பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம். அமெரிக்காவில் சந்தித்த நிலையில் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரல்.